கும்பராசி ஒரு குடம் போன்ற அமைப்பில் உள்ளதே கும்பம். குடத்தை திறந்து பார்த்தால்தான் உள்ளே என்ன இருக்கிறது என்பது தெரியும். இந்த ராசியில் பிறந்த நீங்கள் உங்களுடைய மனதில் இருப்பதை பிறர் அறியாதபடி மறைத்து வைத்திருக்கக்கூடியவர்கள். தொடர்ந்து 10 நிமிடம் பேசிய பிறகுதான் உங்களுடைய மனதில் இருப்பதை பிறர் அறிய முடியும். உங்களிடம் பல திறமைகள் இருந்தாலுமே சரியான முறையில் வெளிப்படுத்த தெரியாது. சரியான தூண்டுதல் இருந்தால் மட்டுமே உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த முடியும். இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்டதாக இருக்குது? இந்த ராசியில் பிறந்தவர்களுடைய குணங்கள் என்ன? இந்த ராசிக்காரர்கள் குரு பயிற்சியில் சந்திக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் கும்ப ராசியில் பிறந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கும்ப ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களையும் மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுடைய அந்தஸ்து உயரக்கூடிய வகையில் இருக்குது. 5ஆம் இடத்துக்கு உரிய புதனே உங்களின் 8ஆம் இடமான கன்னிக்கும் அதிபதி என்பதால் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நீண்ட ஆயுள் உண்டு. ஜீவனஸ்தானமான 10ஆம் இடம் விருச்சிகம், இதன் அதிபதி செவ்வாய். ஜோதிடம், மாந்திரீகம் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுவீங்க. கெமிக்கல், மருந்து பொருட்கள் தயாரிப்பு போன்ற துறைகளை பணிபுரிவீங்க. 10ஆம் இடம் லாபஸ்தானம். கோதண்ட குரு அதாவது தனுசு குரு இந்த ராசி இந்த இடத்தின் அதிபதி என்பதால் அரசாங்க தொடர்பான தொழில் ஒப்பந்தராக இருந்து தொழில் செய்யக்கூடியவங்க. எதிர்பாராத வகையில் மொத்தமாக பணம் வரும். அரசியல்வாதிகள் மற்றும் அரசாங்கத்தோடு தொடர்புடையவர்களால் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைச்சிருக்கு. இந்த ராசியில் பிறந்தவர்கள் நீங்கள் எல்லா சக்திகளையும் நிறைந்த ஆலயத்திற்கு செல்லும் பொழுது இன்னும் பல விதமான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். அப்படிப்பட்ட ஆலயம் கும்பகோணம் கும்பேஸ்வரர். அமுத கும்பம் ஈசனின் திருவிளையாடல்கள் மகா கும்பலத்தில் இங்கு அமுதமாக கொட்டியது. ஈசன் இந்த தலத்தில் திருமண்ணில் தனது அருள் நீரை பொழிந்து பிசைந்து லிங்க உருவம் செஞ்சிருக்காரு. இந்த ஆலயத்திற்கு நீங்கள் சென்று வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். கும்பராசியில் பிறந்தவர்கள் சிவபெருமானை வழிபட்டு வருவதன் மூலம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத வகையில் உங்களுடைய வாழ்க்கையில் பல அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். கும்பராசியை பொறுத்தவரை இந்த குரு பயிற்சியானது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மே 25ஆம் தேதியும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஜூன் 2ஆம் தேதியும் நடைபெறுது. குரு பகவான் மீனத்தில் இருந்து கடகத்திற்கு மாறுறாரு. கடகம் என்பது சந்திரனுடைய ஆட்சி பெற்ற வீடு. குரு இங்கு உச்சம் பெறுகிறார். உச்சம் பெறக்கூடிய குருவின் ஸ்தான பலத்தை விட பார்வை பலம் மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக இருக்கு. குரு விசேஷ பார்வையாக 5ஆம் இடமான விருச்சகத்தை பார்க்கிறாரு. உங்களுக்கு சமசப்த பார்வையான மகரத்தையும் பார்க்கிறாரு. 9ஆம் பார்வையாக மீனத்தையும் பார்க்கிறாரு. விருச்சகம், மகரம், மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு குரு பார்வைப்படுவதால் மிகுந்த பலம் இருக்குது. ஜனன காலத்தில் உங்களுக்கு 3 ராசிக்காரர்களுமே நன்றாக இருந்தால் பலம் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கடகத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு கும்பராசியில் என்ன விதமான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு, தெய்வ வழிபாடு, அது மட்டும் இல்லாமல் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். 11ஆம் இடமான உரியமான குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு வராரு. எதிரிகளுடைய விஷயத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். எதிரிகளிடம், நண்பர்களிடம் வெளியிடத்தில் பேசுவதும் அவர்களை தீண்டுவது, ஃபோனில் அவர்களை பற்றி பேசுவது போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் ஏற்றம் பெறக்கூடியதாகவும் பெரிய கௌரவம் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நீண்ட காலமாக இருந்து வந்த கஷ்டங்கள் அனைத்துக்குமே பரிபூர்ணமாக நீங்கக்கூடியதாக எதிர்பார்க்காத நல்லவைகள் நடக்கலாம். அற்புதமான அமைப்பு ஏற்படலாம். தனிப்பட்ட முறைகளை உங்களுடைய செல்வாக்கு கூடும். 7.5 சனி, ஜென்ம சனி விலகி இருந்தாலுமே சனி இருப்பதால் தினம்தோறுமே உடற்பயிற்சியை தவறாமல் நீங்கள் செய்வது நல்லது. குடும்பத்தில் அதிக அளவிலான பணம் வந்து சேரும். கும்பராசியர் வீட்டில் இருந்தால் அந்த குடும்பத்தில் தொழில், உத்தியோகம், வியாபாரம், அனுகூலம் போன்றவை கிடைக்கும். தனிப்பட்ட செல்வாக்கு ஏற்படலாம். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரலாம். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் தீரும். யோக பலனை அதிக அளவில் பெறக்கூடிய ஒரு காலகட்டம். வேலையை விட்டு விடுவது, புதிய தொழில் தொடங்குவதற்கு ஏற்ற ஒரு காலம். கோச்சாரத்தின் அடிப்படையில் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம். ஒரு முறை உங்களுடைய குடும்ப ஜோசியரை பார்த்து கொண்டு ஆலோசனை பெறுவது ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது. கூட்டாளிகளுடன் பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து வந்தவர்கள் வெளியில் வந்து தனி தொழில் தொடங்கக்கூடிய யோகம் ஏற்படலாம். பெரிய வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வது நல்லது. எடுத்த காரியங்களில் உங்களுக்கு ஜெயம் ஏற்படலாம்.
எதிரிகளுடைய விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது நல்லது. தினம்தோறுமே 2 அல்லது முறை பல் தூக்குவது, குளிப்பது நல்லது. முதுகு தண்டுவடம், கழிவு பாதை, முகத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் தொடர்பான பாதிப்புகளில் மிகுந்த கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். 6ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கக்கூடிய குரு உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை தராமல் பார்த்து கொள்ள வேண்டும். மற்றபடி அனைத்துமே உங்களுக்கு நல்லதாக இருக்குது. திருப்பதி திருமலை கோவில் கோபுர தரிசனம் உங்களுடைய வாழ்க்கையில் பெரும் அனுகூலத்தை தரக்கூடிய வகையில் தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. குரு பயிற்சியால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவு பல அதிர்ஷ்டங்கள் தரக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மன துணிவு, எதையுமே செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் அதிகம் பெற்ற கும்பராசினர். நினைத்த காரியத்தை செய்து முடிப்பதில் வேகம் காட்டுவீங்க. புதிய தொழில்நுட்பங்களை கற்பதில் ஆர்வம் உடையவர்கள். எதிலுமே போட்டிகள் இருந்தாலுமே பொறாமை கொள்ள மாட்டீங்க. பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றுவீங்க. குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரேகஸ்தானத்தை பார்க்குறாரு. ரணருண ரேகஸ்தானத்திற்கு மாறும் குரு பகவான் தனது 5ஆம் பார்வையால், ரணருண ரேகஸ்தானம் தனது 7ஆம் பார்வையால், அஷ்டமஸ்தானம் தனது 9ஆம் பார்வையால் தொழில் ஸ்தானம் ஆகியவற்றை பார்க்கிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த நேரத்தில் எண்ணத்திலும் செயல்லையும் நல்ல ஒரு மாற்றம் உருவாகலாம். சாதனை நிகழ்த்துகிற எண்ணத்துடன் உங்களுடைய பணியில் நீங்கள் ஈடுபடுவீங்க. தம்பி தங்கைகள் உங்களை விட்டு விலகி செல்வாங்க. வீடு வாகனத்தில் திருப்தியான ஒரு நிலை உண்டு. ஏற்கனவே புது வீடு வாகனம் வாங்க யோகம் உண்டு. புத்திரர்கள் உங்கள் சொல் கேட்டு நடந்து படிப்பதில் நல்ல ஒரு குணத்தில் முன்னேற்றம் பெறுவாங்க. பூர்வீக சொத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் இருக்குது. உடல் நலத்திலையும் மனநலத்தம் சிறப்பாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. சொத்துக்களில் அபிவிருத்தி பணி செய்யக்கூடியதாகும். கடன்களை அடைத்து நிம்மதி அடையக்கூடிய வகையில் இருக்குது. கணவன் மனைவி பாசத்துடன் நடந்து குடும்பத்தில் மகிழ்ச்சியை உருவாக்குவாங்க. மங்கள நிகழ்ச்சி நடக்கக்கூடிய வகையில் சிறப்பாக நிறைவேறக்கூடிய வகையில் இருக்குது. தந்தை வழி உறவினர்கள் மூலம் உங்களுக்கு ஆலோசனைகளை கேட்டு நடப்பதில் மிகுந்த பிரியம் கொள்வீங்க. குடும்பத்திற்காக முக்கிய தேவைகளை நீங்கள் நிறைவேற்றுவீங்க. உங்களுக்கு சகல வசதிகளும் கிடைத்து மங்களங்கள் நிறைவேறக்கூடியதாக இருக்குது. எதிர்பார்த்திருந்த தன லாபம், தேக ஆரோக்கியத்தில் நன்மை, தாயார் தாய் வழி உறவினர்களுடன் இருந்து வந்த நல்ல ஒரு நிலை, இனிமேல் அனைத்திலுமே உங்களுக்கு நல்ல பலன்கள் அப்படியே தொடரக்கூடிய வகையில் இருக்குது. எந்த இடத்திற்கு சென்றாலுமே ஏதாவது ஒரு தடங்கள் வந்து கொண்டு இருக்கும். இனி அந்த நிலைமை மாறும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சொன்னால் சொன்ன நேரத்தில் உங்களால் இனி செல்ல முடியக்கூடிய வகையில் இருக்குது. கடுஞ்சொற்கள் பேசுவதை சற்று குறைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு நல்ல மதிப்பு நீங்களே கெடுத்து கொள்ளாதீங்க. செலவுகளை பற்றி கவலைப்படக்கூடிய சமயம் வந்துவிட ஆரம்பித்தது. ஆடம்பர செலவுகள் வேண்டாம். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சிறப்பானதாகும். யோகமான பல நன்மைகளை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு குரு பகவான் அமைஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தெய்வ யாத்திரை, புனித தலங்களுக்கு செல்வது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். முன்னோர்களை வழிபட நீங்கள் மறக்க வேண்டாம். கோபம் கூடவே கூடாது. இரத்த சம்பந்தப்பட்ட வியாதிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான யோகமான பல நன்மைகள் தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி நீங்கள் முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கும். முருகன் வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு நன்மைகள் தரும். நீங்கள் தாய் தந்தையாரை வணங்கி எந்த ஒரு காரியத்தையும் ஆரம்பித்தாலுமே அதில் வெற்றி. தொழிலதிபர்களுக்கு உற்பத்தியை உயர்த்த அனைத்து வசதிகளும் திருப்திகரமாக கிடைக்கும். உபரி வருமானம் உண்டு. இந்த காலகட்டத்தில் சுய தொழில் துவங்க வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாக நிறைவேறக்கூடிய வகையில் வியாபாரிகள் கூடுதல் மூலதனத்துடன் அபிவிருத்தி பணியாளர்களை செய்வாங்க. லாபம் நன்றாக இருக்குது. மற்ற வியாபாரிகளுக்கு போட்டி குறைந்து புதிய வாடிக்கையாளர்கள், அது மட்டும் இல்லாமல் இதன் மூலம் விற்பனை உயரக்கூடியதாகும். உங்களுடைய உயர்வு சேமிப்பை உருவாக்கக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக இந்த காலகட்டத்தில் பிற சலுகையால் மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீங்கள் அனுபவிப்பீங்க. கூடுதல் சொத்து
முக்கிய வீட்டு சாதன பொருட்கள் வாங்குகின்ற திட்டம் இனிதே நிறைவேறும். ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை அதற்கேற்பாற்போல் உங்களுக்கு நடக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.